வெல்கம் டு கிரிக் டாக்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாபோட மேட்சோட ப்ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மேட்ச் வந்துட்டு எங்கே நடக்குதுன்னா முலான்பூரில் நடக்குது, சண்டிகரில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் பற்றி பார்க்க போனோம்னா பஞ்சாப் வந்துட்டு 2 கன்சிக்யூட்டிவ் வின்னு, அதே மாதிரி கடைசியாக வந்து ராஜஸ்தான் கிட்ட தோற்றுட்டு வந்திருக்காங்க. அந்த லாஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அஃபெக்டாக இருக்கும். பட் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தோம்னா சென்னை வந்துட்டு இந்த சீசன் வந்து சென்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல சீசன் கிடையாது. தேர் இஸ் அ லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் இன் சிஎஸ்கே டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங்லேயும் சென்னை டீம் வந்து அவ்வளோ ஃபயராக தெரியல, பவுலிங்லேயும் அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக தெரியல. பவுலிங்கில் ஓகே, தே மேனேஜ் பட் நாட் எஃபெக்டிவ். லைக் ஸ்பின்னர்ஸ் நூர் அகமதை தவிர மற்ற யாருமே எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மேட்ச் வந்து முலான்பூரில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டாஸ் வந்து பார்க்க போகிறோம். டாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணும். பட் பேட்டிங் ஃபஸ்ட்டும் செகண்டும் அந்த கிரவுண்டில் வந்துட்டு வின் ரெண்டுமே வின் பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ டாஸ் வின் பண்ண இப்போ சென்னை டாஸ் வின் பண்ணுறாங்கன்னா தேர் பவுலிங் இஸ் த ஸ்ட்ரென்த், பட் தே ஹாவ் டு பேட் ஃபஸ்ட்டு. நான் வந்து அவங்க பேட் ஃபஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவங்க பவுலிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. பட் பவுலிங்லேயே அவங்க 180 கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால சேஸ் பண்ண முடியதில்ல. 180 அந்த அளவுக்கு பேட்டிங் பவர் இல்லை. அவங்களால வந்துட்டு சேஸ் பண்ண முடியதில்ல. ஸோ வந்து 180 அவங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடித்தாங்கன்னா அந்த பவுலிங் கேப்பபிள் பவுலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு பஞ்சாப் பார்த்தோம்னா அவங்க 2 வின்லேருந்து வராங்க, ஒரு லாஸ் ஆகியிருக்காங்க ராஜஸ்தான் கூட லாஸ்ட் மேட்ச்சு. சென்னை வந்துட்டு லாஸ்ட் 3 மேட்சை கண்டினியூஸாக லாஸ்ட்லேருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச்சில் பார்க்க போனோன்னா 2 பேருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சு டு வின். சிஎஸ்கேக்கு மஸ்ட் வின் மேட்ச்சு, பிகாஸ் தே ஹாவ் டு பி இன் த பிளே ஆஃப் சுச்சுவேஷன். தே மஸ்ட் வின் ஆல் கேம்ஸ் கண்டினியூஸ்லி, பிகாஸ் யூ நெவர் நோ. இந்த லாஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம். எந்த டீம் வந்தாலும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி வாட் எவர் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ யூ ஹாவ் டு பி வின் இன் நான் இப்போ வந்து வின் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு சென்னையில் என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சென்னையில் வந்துட்டு என்னென்னா பேட்டிங் கரெக்டாக இல்லை. ஓப்பனிங்கில் பார்த்தோம்னா நம்ம வந்து ராகுல் திருப்பதி வச்சு ஆடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா வச்சு ஆடணும். ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட் மேட்ச் மும்பை அகேன்ஸ்டாக ஒரு நல்ல 65 அடித்தாரே தவிர, பட் அவர் அந்த அடுத்து எந்த மேட்ச்லையுமே அவர் நல்லா ஆடல. அதே மாதிரி ராகுல் திருப்பதி ஃபுல்லாக ஓப்பனிங்கில் போயிட்டு வேஸ்ட் பண்ணிட்டார். ஸோ ஓப்பனிங்கில் இ நாட் லுக்டு கான்ஃபிடென்ட் அண்ட் இ நாட் லுக்டு குட் பிளேயர் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங்காக இருக்கட்டும், ஸ்பின்னராக இருக்கட்டும். ஒரு ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்லேயே எடுக்கல. இந்த பவர் பிளேயில் சென்னை முக்கியமாக எல்லா மேட்சும் தோற்றதுக்கான காரணம் வந்து பவர் பிளேயில் ரன் அடிக்காது. எல்லா டீமும் வந்து பவர் பிளேயில் 6 ஓவரில் 60 நோ லாஸ்ன்னு எடுக்கும்போது சென்னை மட்டும் 6 ஓவரில் 40, 3 விக்கெட்டு 4 விக்கெட்டுன்ற மாதிரி இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். பவர் பிளேயில் அந்த 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் வந்துட்டு ஹியூஜ் ரோலை ப்ளே பண்ணும் வின் பண்ணுறதில்ல, டீம் மேட்ச் வின் பண்ணுறதில்ல. ஸோ வந்து பவர் பிளேலேயே இவங்க வந்துட்டு மேட்சை லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா வந்துட்டு விஜய் சங்கராக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங்கில் 2 மேட்ச் தீபக் கூட ஆடினார். தீபக் கூட சரியாக ஆடல. ஸோ விஜய் சங்கரை கொண்டு வந்தாங்க. விஜய் சங்கரா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட். வி நாட் இன் கண்ட்ரோல், நாட் இன் ரிதம். அவன் வந்து ஷார்ட்டும் ஆட போகலை, இல்லை எந்த ட்ரையுமே பண்ணலை. லாஸ்ட் மேட்ச்லாம் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு நீ அவுட் ஆகலனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விட்டு ஆட வச்ச மாதிரி இருந்துச்சு. மெனி கேட்ச் ட்ராப்ஸ் ஃபார் விஜய் சங்கர். ஒரு 4-5 கேட்சை விட்டாங்க, 2-3 ரன் அவுட்டை விட்டாங்க. ஆனாலே அதை யூட்டிலைஸ் பண்ணி விஜய் சங்கரால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல. கடைசி டுவர்ட்ஸ் த எண்ட் மேட்ச் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் 2-3 ஷாட் ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா மேட்ச் ஆல்ரெடி லாஸ்ட் ஆகிட்டோம். 10th ஓவரில் டோனி வராரு, அவரும் எந்த பெருசாக ட்ரை பண்ண முடியல. ஸோ டாப் ஆர்டர் நல்லா ஆனதானே டோனி ட்ரை பண்ண முடியும். டாப் ஆர்டரில் 4 பேட்ஸ்மேன்ஸ் ஒழுங்காக ஆடுறதில்ல. ஸோ ருத்ராஜ் வந்துட்டு லாஸ்ட் 4 மேட்சஸாக அவர் வந்து பெருசாக லாஸ்ட் 4 மேட்சஸில் 3 மேட்சஸ் எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஃபஸ்ட் மேட்ச் வந்து மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஒரு கொஞ்சம் ரன் லிட்டில் கேமியோ ஆடிருப்பான்னு நினைக்கிறேன், இல்லை 50 சம்திங் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட் 3 மேட்சஸாக அவர் கம்ப்ளீட்லி ஃப்ரேம்லேயே இல்லை. மேட்சோட வின்னிங் அதை சேஸ் பண்ணும்போது அவருக்கு பெருசாக ரெக்கார்டு இல்லை. அவர் ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயே அவுட் ஆகுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் வந்துட்டு ருத்ராஜ் வந்து 1 டவுனில் வரணும்? ருத்ராஜ் வந்துட்டு இஸ் அ கம்ப்ளீட் பிளேயர். இவர் ஓப்பனிங்கே பண்ணலாம். லாஸ்ட் 23லாம் கான்வேவும் ருத்ராஜும் ஓப்பன் பண்ணி தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரன்ஸ் அடித்தாங்க பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் பேர். ஸோ அதனால் அந்த சீசன் வந்து நம்ம கப் அடித்தோம். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை, பட் ஹி மஸ்ட் டூ இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா யாரை போட்டாலையும் செட் ஆக மாட்டேங்குது. ஓப்பனிங்கில் எதனா ஏர்லி விக்கெட் விழுந்தால் 1 டவுனில் இவர் வந்து ஸ்டேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு டீமை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓப்பனிங்கில் விக்கெட் விழாத மாதிரி நீங்களே போய் மேலே ஆடினா ஓப்பனிங்கில் விக்கெட் விழாதில்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ருத்ராஜ் கான்வே இஸ் த பெஸ்ட் பேர். அதுக்கப்புறம் 1 டவுனில் வந்து விஜய் சங்கர் இல்லை ரச்சின் ரவீந்திரா வரணும். ரச்சின் ரவீந்திரா வந்து
இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் இன் ஓடிஐ ஒயிட் பால் ஃபார்மேட்டு ஃபார் நியூசிலாந்து. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சிஎஸ்கேக்கு இந்த டீமுக்கு வந்து இவர் பெருசாக எந்த ஒன்றும் இன்னிங்ஸும் ஆடல. நான் என்ன சொல்கிறேன்னா, ரிச்சன் ரவீந்திரா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். ஒரு ஒரு குட் பிளேயர் ஹாவ் டு ஷோ த இன்னிங்ஸ், அந்த வந்து ஒரு பெரிய நாக்கு ஆடணும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து அவர் ஆடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் விஜய் சங்கர் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாம். ஜிடிக்கு வந்து நல்லா ஆடி கொடுத்துருக்கலாம் அடிப்படை கேப்டன்சியில். இல்லை வேர்ல்டில் வந்துட்டு நிறைய நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கலாம், நிறைய நாக் ஆடி இருக்கலாம். பட் இஸ் டோட்டலி அவுட் ஸ்டேட்டட், லைக் வேஸ்டட் பிளேயர். லைக் வந்துட்டு ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத பிளேயரை எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஸோ விஜய் சங்கர் ஒரு பிளேயர் தான், என்றைக்குமே ஒரு பிளேயர் அவுட் ரீட் பண்ணக்கூடாது. பட் விஜய் சங்கர் நாட் கம்ப்ளீட்லி லுக்கிங் எஸ் அ பிளேயர் இந்த T20 ஃபார்மேட்டில், இந்த மேட்ச்சில் பர்டிகுலர் இந்த சீசனில். ஸோ வந்து விஜய் சங்கருக்கு வந்துட்டு ஏதாவது சொல்லி யூ ஹாவ் டு கிவ் த லைட் அப் அண்ட் யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் வெல். ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடணும், இந்த மிடில் ஆர்டரில் ஸ்டேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து ஜடேஜாவாக இருக்கட்டும், இல்லை டோனியாக இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு கீழே வந்து அஸ்வினாக இருக்கட்டும். எனக்கு என்ன கேட்டால் 3 ஸ்பின்னரை நீங்கள் ஆடவே தேவையில்லை. ஏன்னா சென்னையில் வந்துட்டு ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற கண்டிஷன்லேயே வந்து நீங்கள் 3 ஸ்பின்னரையும் ஓவர் முடிக்க மாட்டேங்கிறீங்க. ஜடேஜாவை 4 ஓவர் போட மாட்டேங்கிறாரு. நூர் அகமது லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போடல. என்னதான் ஒரு 36 ரன் கொடுத்தாரு, அவர் தான் பெஸ்ட் பவுலர். 10 கோடி கொடுத்து எடுத்திருக்கீங்க. அவர் வந்துட்டு பர்பிள் கேப் லீடர் போர்டில் ஸ்டாப்பில் இருக்கார். அவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அந்த லாஸ்ட் ஓவர் வந்துட்டு அவர் போட்டிருந்தா மேபி ஒரு 1-2 விக்கெட் எடுத்துருக்கலாம். அதனால் வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்கலாம். அதனால் மேபி வின் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ வந்துட்டு யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ஸ்பின்னர்ஸ். சென்னை டீம்னாவே ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. டோனி கேப்டன்சியில் இருந்தவரையும் ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணார். இவர் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் 3 ஸ்பின்னர்ஸை பிளேயிங் லெவலில் ஆட வச்சுட்டு ட்ரஸ்ட்டே இல்லாமல் 3 ஸ்பின்னருமே கம்ப்ளீட்டே பண்ண மாட்டேங்கிறார் ஓவர். ஸோ அப்படி பார்த்தோம்னா இவர் வந்து முகேஷ் சௌத்ரி எட்டு வந்தார், ருத்ராஜ். முகேஷ் சௌத்ரி வந்துட்டு இந்த 2 ஓவர்லேயே வந்து 40 ரன் கொடுத்தாரு. ஸோ 2 ஓவர்லேயே 30 இந்த 40 ரன் மாதிரி கொடுத்தாரு. அப்பயே வந்து அவர் வந்து ட்ராப் பண்ணியிருக்கணும். அதாவது அப்பயே வந்துட்டு அவர் ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வேறு யாருன்னா ரொட்டேட் பண்ணியிருக்கணும் பவுலிங்கு. இவர் வந்துட்டு கடைசி ஒரு டெத் ஓவர்ஸில் வந்துட்டு அந்த 2 ஓவரை இவரை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போட வச்சார். அவர் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எல்லா ரன்னும் கொடுத்து கடைசியில் 50 ரன்ஸ் மேலே கொடுத்தாரு. ஸோ 4 ஓவரில் 50 ரன்ஸ், ஸோ எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ இந்த 50 ரன்ஸ் வந்துட்டு ஒரு விக்கெட்டும் எடுக்கல. ஸோ இட்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். அவர் அடி வாங்குறான்னு தெரிஞ்ச பின்னாடி எதுக்கு அவர் யூஸ் பண்ணணும்? மேபி ஜடேஜா வந்து 100 அகமதை ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்புறம் பத்திரனா வந்துட்டு நல்லா இருக்கார் பவுலிங்கில். ஸோ இன்றைக்கி இவங்க வின் பண்ணணுன்னா டாப் ஆர்டரில் வந்துட்டு கான்வே, ருத்ராஜ் ஓப்பன் பண்ணணும். அவங்க வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை அடிக்கணும். பவர் பிளேயில் மினிமம் 1 விக்கெட் 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, 6 ஓவரில் 60 ரன் அடிக்கணும். அப்புறம் 1 டவுனில் ரச்சின் ரவீந்திரா நல்லா ப்ளே பண்ணணும். விஜய் சங்கர் வந்துட்டு ஏதாவது சம்திங் ஒரு நாக் ஆடணும், ஒரு கேமியோ மாதிரி ஆடணும். வந்துட்டு ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் ஆடணும்னு ஒரு எதிர்பார்ப்புலாம் இல்லை. வந்து இப்போ நீங்கள் எல்லா டீம்லும் பாருங்கள், ஒரு அசிதோஷ் சர்மா மிடில் வந்துட்டு அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் பண்ணி வின் பண்ணி தராரு. அப்புறம் அன்கித் வர்மன் ஹைதராபாத்துக்கு. அதே மாதிரி வந்துட்டு அண்ட் எல்லா டீமுக்கும் அதே மாதிரி. இப்போ வந்துட்டு நமந்தீர் வந்துட்டு மும்பைக்கு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு சசாங் சிங்ஸ் பஞ்சாபுக்கு சொல்லலாம். ஸோ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல டேலண்ட் வந்துட்டு ஒன்று யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணணும். ஷேக் ரஷீது இல்லைனா மனிஷ் பெடின்ற ஒரு பிளேஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அவங்கள ட்ரை பண்ணணும். அவங்களையும் ட்ரை பண்ண மாட்டேங்க. இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல அக்ரெஷனாக விளையாடினா தானே. ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் வின் பண்ணணுன்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் எல்லாமே ஃபயர் ஆகணும். ஒரு மேஜிக் மேட்ச் மாதிரி தான் இது. ஒரு மேஜிக், எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு லைட் அப் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேம் இன்றைக்கி ஆடினா தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மிடில் ஆர்டரில் டோனி, எனக்கு தெரிஞ்சு டோனி வந்துட்டு பழைய டோனி கிடையாது. 2018 இருந்த டோனி வேறு, இப்போ 25 இருக்கிற டோனி வேறு. 18 அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தார். பட் 18 வந்துட்டு ஈ கேன் சேஞ்ச் த கேம். 15 பாலில் 40 அடிக்கிறது, 40 பாலில் 70 அடிக்கிறது, 80 பாலில் அந்த மாதிரி அந்த 80 ரன்ஸ் அந்த மாதிரிலாம் அடிக்கிறது வந்துட்டு அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி, அந்த பாஸ்ட்டில் 18, 19, 20. பட் இப்போ இருக்கிற டோனி வந்து 43 இயர் ஓல்டு டோனி. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அவர் வந்து இந்த சீசன் விளாட்றாருன்னு எனக்கு தெரியல. மேபி ரிட்டையர் ஆகிருக்கலாம் லாஸ்ட் சீசனு வந்துட்டு ஃபுல். பட் டோனி இஸ் த பிக்கெஸ்ட் பிளேயர். யூ புல் த க்ரௌட் எல்லாமே ஓகே தான். பட் வந்துட்டு இது வந்துட்டு கேம், we have to give the youngsters chance. ஸோ டோனி வந்துட்டு ஆடுறது தப்பு இல்லை. பட் ஒரு நல்லா ஆடினா பரவாயில்ல. ஒரு லாஸ்ட் 2 ஓவர் வந்துட்டு எப்படியும் அந்த பவுலர் வந்துட்டு ஃபுல் டாஸ், நோ பால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட போகிறாரு. அதில் வந்துட்டு இந்த 6 அடித்து
அந்த ஒரு 6க்கோசரம் மேட்ச் பார்க்குற மாரி இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். ஒரு இன்டென்ட் இருக்கணும். லாஸ்ட் மேட்ச் வந்து சுத்தமா சென்னை கிட்ட இருந்து இன்டென்ட்டே இல்ல. ஸோ இன்டென்ட்ஸ் மேட்டர்ஸ். நீங்க நேத்து மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா, மும்பை வந்துட்டு ஜெயிக்கலனாலும் பட் அவங்ககிட்ட ஒரு கிளியர் இன்டென்ட் இருந்துச்சு. நாங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் போறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு போனதுனால தான் அவங்க வந்துட்டு 10 ரன்ல தோத்தாங்க. ஸோ அந்த 10 ரன்ஸ் வந்து ஒரு மேட்டரே இல்ல. எங்கேயாவது நடுவுல வந்துட்டு ஒரு சூரியகுமார் யாதவோ, இல்ல டாப்ல வந்து ரோஹித் சர்மா அடிச்சிருந்தா அந்த மேட்ச்ச வின் பண்ணியிருப்பாங்க நேத்து. ஸோ வந்துட்டு அவங்க கிட்ட கிளியர் இன்டென்ட் இருந்துச்சு ஜெயிக்கணுன்ட்டு. ஸோ அந்த மாரி ஒரு இன்டென்ட் இருக்கணுன்றது தான் எனக்கு தேவை சென்னை கிட்டேருந்து. அப்புறம் நூர் அகமது பவுலிங் நல்லா போடுறாரு. கலீல் அகமது ஓப்பனிங்ல நல்லா ஸ்பெல் போடுறாரு. ஓகே. இது சென்னை வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு மஸ்ட் வின் மேட்ச். தே ஹேவ் டு பெர்ஃபார்ம் வெல். இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு பஞ்சாப பார்த்து போனோம்னா, அவங்க வந்துட்டு 2 மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்காங்க. 1 மேட்ச் ராஜஸ்தான் கூட தோத்து வந்திருக்காங்க. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீம். அவங்க வந்துட்டு டாப் ஆர்டரில் வந்துட்டு பிரப்சிம்ரன் சிங், பிரியான் வன்ஷ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. பிரயான் சூர்யான்ட்டு. அவர் வந்துட்டு பிரயான்ஸ் ஆர்யான்ட்டு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் வந்துட்டு செமையா ஆடுறாங்க அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. பிரப்சிம்ரன் சிங் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் இயர்லேருந்து அவர் வந்துட்டு ஒரு அன்சங் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. ஒரு அப்பப்போ அடிக்கிற 30 பால் 60, 50 அந்த மாதிரி ஒரு நல்ல ஓப்பனிங். அப்புறம் ஒன் டவுனில் பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீசன்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட் மேட்ச்சோ இல்லை செகண்ட் மேட்ச்சோ தெரில, 50 பாலில் 97 அடித்தார். ஸோ வந்துட்டு இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயர் பஞ்சாபுக்கு போனதுக்கப்புறம். அப்புறம் இன்டர்நேஷ்னலே அவர் நல்லா பண்ணுறாரு. அப்புறம் ஒன் டவுனில் அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா நேகல் வதேரான்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஆல்ரெடி மும்பைக்கு ஆடி இருக்காரு. உங்களுக்கு தெரியும் அந்த பிளேயரை பற்றி. இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டைனிஸ் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு. என்னதான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இஸ் அ கம்ப்ளீட் இன்டர்நேஷனல் ஆல்ரவுண்டர்ஸ். அவங்களால எப்போ வேணாலும் கேமை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டவுனில் வந்தோம்னா பவுலர்ஸ் பார்த்தோம்னா ஹர்ப்ரீத் ப்ரார் இருக்கார், லாக்கி ஃபெர்குசன் இருக்காங்க, அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்க எல்லாருமே ஒரு கேமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர்ஸு. ஸோ வந்துட்டு பஞ்சாப் ஹேவ் மோர் அட்வான்டேஜ் வின்னிங் திஸ் மேட்ச். பட் வந்து சென்னை வந்துட்டு இட்ஸ் சாம்பியன் டீம். தே மஸ்ட் டூ, தே கேன் டூ. அவங்களால பண்ண முடியும். அவங்களால முடியாது எதுவுமே இல்லை. ஏன்னா 5 ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. மோஸ்ட் பிளேடு ஃபைனல்ஸு நிறைய வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பட் தே ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். தே ஹாவ் டாப் ஆர்டர் பெர்ஃபார்மணும், மிடில் ஆர்டர் பெர்ஃபார்மணும், பவுலிங்கில் ஒரு நல்ல இது பண்ணணும். கேப்டன்சி ருத்ராஜ் கேப்டன்சி வந்து ட்ரஸ்ட் த ஸ்பின்னர்ஸ். வந்துட்டு உங்கள் ஸ்பின்னர்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக 3 ஸ்பின்னர்ஸை வந்து எடுத்தீங்க ஆக்ஷனில். அப்போ அவங்களவே ட்ரஸ்ட் பண்ணலாம் எப்படி? அப்புறம் வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு போடணும். ஒரு 180 ப்ளஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து 180 ப்ளஸ் இல்லை 190 ப்ளஸ் அடிச்சுட்டு உங்கள் பவுலர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணால் ஈஸியாக சென்னை இந்த மேட்ச்சை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு என்னென்னா எனக்கு ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் வந்துட்டு நான் என்ன சொன்னால் மேட்ச் வந்து நியூட்ரலாக தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரி ஒரு பிக் ஃப்ரான்ச்சைஸ், நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ் வந்து தோக்கும் போது அது பயங்கரமாக ஹர்ட் ஆகும். ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா சென்னை வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கு மேலே வந்து ஜெயிக்கிறத பற்றி தான் பார்க்கணும். ஸோ தேர் இஸ் நோ சான்ஸ் டு லூஸ் இயர் ஆஃப்டர். பட் பஞ்சாப் ஹேவ் மோர் அட்வான்டேஜ் தென் சிஎஸ்கே திஸ் மேட்ச். சிஎஸ்கே கேன் டூ மேஜிக். வி கேன் வெயிட் அண்ட் சி ஹவு திங்ஸ் ஆர் கோயிங். இன்றைக்கி வந்து யார் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்றதை இன்றைக்கி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இதோட மேட்சோட ப்ரிவ்யூ. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. கீப் ஃபாலோவிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ்.